ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஏஞ்சல் ஃபால் சம்டைம் ட்ராமா. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோடைய வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஹீரோயின் இருக்கு. ஸோ ஹீரோயின் அது எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஹீரோடைய அந்த மருந்து டப்பா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பட் ஆனால் அதில் லாக் இருக்குன்றனால பெருசாக நம்ம ஹீரோயின் அதனால ஓப்பன் பண்ண முடியல. ஸோ லாக்கை வச்சிடுறாங்க. ஹீரோயினோட கையிலேருந்து அந்த பாக்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பக்குன்னுது. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறேன்னு கேட்க, ஹீரோயின் என்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, அதான் நான் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். தாத்தா வந்துட்டு வந்ததுனால தான் நான் இங்கே வந்தனே. ஆக்சுவலி தாத்தா நாளைக்கு கிளம்புறாரு இல்லையா, அதனால என்னோட திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாதுக்கு என்னோட போட்டோஸ்லாம் வேற இங்க நிறைய இருக்கு, நான் அதெல்லாம் வேற எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்ன நம்ம இப்ப பிரேக்கப் பண்ணாலும் நம்மளோட மெமரிஸ்லாம் ரொம்ப நல்ல மெமரிஸ்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேன். ஹீரோ டக்குன்னு ஹீரோனோட பேக்கை பிடிச்சிக்கிறான். ஹீரோ வந்துட்டு அவனுடைய விஷயத்த சொல்லிடுவான்னு பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கொண்டு போய் வெளியே விடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் நம்ம பிரேக்கப் பண்ணியாச்சு, நான் இதெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவேன். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறான். ஆனா அது லாக்ல இருந்தோடனே தான் ஹீரோக்கு இப்ப நிம்மதியாவே இருக்கு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹீரோடைய வீட்டுக்கே வந்துட. ஹீரோடைய தாத்தாவும் தம்பியும் ஊருக்கு கிளம்புறாங்க போல இருக்கு. ஏன்னா தம்பி போயிட்டு காலேஜ்ல நாளைக்கு சேரணும். அதனால வந்துட்டு தாத்தா நான் தம்பியை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஹீரோயின் பத்திரமா போயிட்டு வாங்க தாத்தா, மறுபடியும் இங்க வரதா இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க, ஹீரோ எப்பயுமே வேலையில இருப்பான், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. தாத்தா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆமா உன் ஃப்ரெண்டுடைய வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போன இல்லையா, அன்னைக்கு போனதுக்கு அப்புறமா இருந்ததா உன்னோட நடவடிக்கையே வந்துட்டு வேற மாதிரி ஆனிச்சு. ஆக்சுவலி உன் ஃப்ரெண்டுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தானே, ஏன்னா அவனோட வீட்சாட்டை நான் பார்த்தேன், இப்பதான் அவன் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்ப நீ யாரோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போன, இல்ல அன்னைக்கு நீ எங்க தான் போன சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்ப இதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப நீ என்ன சீட் பண்ணிருக்கல, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க, நீ என்ன பிரேக்கப் பண்றது, நானுமே இதுக்கப்புறமா வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நான் இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என் பக்கமே உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவ. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோயின் படி இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், ஹீரோ வந்துட்டு எங்கடா போனா, எதுக்காக பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஒரு வாரம் அவன் எங்க போயிருந்தான்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தான் இல்லையா, அப்ப வந்துட்டு ஹீரோ பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு தானே போனா, அந்த ஒரு விஷயம் தான் இப்ப ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இப்ப இந்த விஷயத்த பத்தி ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவனாலுமே ஒன்னும் சொல்ல முடியாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட்ல தானே எழுதிட்டு இருப்பான், இன்னைக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிட்டே இருக்கக்குள்ள எழுத முடியல, ஒரு தண்ணி எடுத்து குடிக்கலாம் கிளாஸ படிக்க கிளாஸுமே கீழே விழுந்துடுது. அதாவது நெக்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட். ஹீரோவுடைய வலது கை மட்டும் தானே வேலை செய்யாம இருந்தது, இப்ப இடது கையுமே வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இழந்துட்டு இருக்கு அதோடைய சக்தியை. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஹீரோவால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாவுக்கே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருக்குமான்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவா அம்மா என்னுடைய வலது கை மட்டும் தாமா இப்ப சுத்தமா ஒர்க் ஆகல, பட் ஆனா வந்துட்டு என்னுடைய இடது கையெல்லாம் நல்லா தாமா இருக்கு, இங்க பாருங்க என் கால் கூட நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவை சமாளப்படுத்த. ஆனா அம்மா அழுதுகிட்டே, ஏண்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நோய் இருக்குன்னு அம்மா கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலையாடா, இந்த மாதிரி உனக்கு ஃபேமிலி இல்லையா என்ன, எதுக்காக இந்த மாதிரி நீ வந்துட்டு கஷ்டத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஃபேமிலி இருக்குன்றதுனால தான் இதை சொல்லலை, ஏன்னா நீங்க இந்த மாதிரி உடஞ்சி அழுவீங்கன்னு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவை வந்துட்டு சமாளப்படுத்த. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து பார்க்க, ஆக்சுவலி ஹீரோவுடைய அப்பாவுமே வந்திருக்காரு. பிசினஸ் ட்ரிப் போனவர் அந்த ட்ரிப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. இப்போ ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே சமஷாக்கு. ஹீரோவுடைய அப்பாவா ஹீரோ பார்த்துட்டு, ஏன்பா இந்த விஷயத்தை அப்பா கிட்ட இருந்து மறைச்சா, போயிட்டு முதல்ல உன்னுடைய மெடிக்கல் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வான்னு சொல்ல, ஹீரோ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தர. ஹீரோ அப்பா அதை பார்த்துட்டு இருக்காப்ல. சோ இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வேற ஹீரோவை வந்துட்டு ஆஃபீஸ் கூட்டு போ வர, ஹீரோ ஃப்ரெண்டு அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி, எனக்கு கூட என் ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போத்தாவல அப்பா ரொம்ப ரூடா சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறது வேஸ்ட், ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ஹீரோ அங்கிருந்து கிளம்பினா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கறாங்க, என்னடா நீ உடம்பு முடியாம இருக்க, இப்ப கூட உங்க அப்பா உங்ககிட்ட ரூடா பேசுறாருன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு நான் பிறந்த அன்னைக்கு கூட அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்பா தான் வெளியே போயிருந்தாரு, அதுக்கப்புறமா கூட எங்க அம்மா தான் எங்களை வந்துட்டு வளர்த்தாங்க, இனி என் தம்பியும், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அப்பா வந்துட்டு பிசினஸ் ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காப்ல, இதுதான் வந்துட்டு அவருடைய பாசம்டா, ரூடா இருப்பாரு ஆனா உள்ளுக்குள்ள பாசமா இருக்காரு போல இருக்கு, இத்தனை நாள் இதை நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டாக்டரை போயிட்டு ஹீரோவுடைய அப்பா போய் பார்க்க போறாங்க. ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோ வந்த உடனே சீனியர் நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா உன் கை எப்படி இருக்கு, இன்னுமே உன் கை வந்துட்டு பிரச்சனையா இருக்கு, கீழே விழுந்த சரி, ஆனா எந்த மேட்ச்ல விழுந்தா சரி, புதுசா ஒரு மேட்ச் ஒன்று நடக்க போது, நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்வைட் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ஹீரோக்கு ALS நோய் தான், அதாவது பேரலைஸ் நோய் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, இன்னும் வந்துட்டு டேப்லெட்ஸும் கிடையாது, மருந்து மாத்திரைகளும் இல்லை, நீங்களும் ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு இந்த நோயை பத்தி தெரியும் இல்லைன்னு சொல்ல. பட் என்னதான் இருந்தாலும் இதே மாதிரி பேஷண்ட்டை நம்ம ஹீரோவுடைய அப்பா நிறைய பேர் பார்த்துருக்காப்ல, பட் இருந்தாலும் தன்னுடைய பையனுக்கு அப்படின்றப்ப அவரால் அதை ஏத்துக்கவே முடியல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதா, ஃபாரின்லயும் ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க மனுஷன் கதறிட்டு இருக்க. இங்க ஹீரோ கூப்பிடுறதுக்கு எப்பயும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தானே வருவான். இன்னைக்கு ஹீரோவுடைய அம்மா
வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே செம ஷாக்கு. அம்மா வாங்கம்மா என்னுடைய வந்துட்டு ஆஃபீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போவேன். இப்போ இதுதான் என்னுடைய கேபின், இதுதான் என் டேபிள்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சீனியர் வராப்ல, பாஸ் வராப்ல. இப்ப பாஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோவுடைய அம்மாவை காஃபி குடிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ டிசைனர் இல்ல, பட் என்னுடைய அசிஸ்டன்ட் தான், ஆனா அவனுக்கு ரொம்ப நல்ல ஒர்க் எல்லாம் அவன் பாத்துட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மாவா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோக்கு மறுபடியும் நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம், அதனால அவனுக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்க, பாஸ் உடனே வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, இங்க பாரு நீ போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வா, மறுபடியும் உன்னுடைய வருகைக்காக நான் காத்துட்டு இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வர, வீட்டுக்கு வந்து பார்க்க அப்பா சமைச்சு வச்சிருக்காப்ல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. இப்ப அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நான் சமைச்சிருக்கப்பா, ரொம்ப நாள்ன்றதை விட ரொம்ப வருஷம் கழிச்சு, நீ பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி உங்க அம்மாவுக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே தனக்காக தன்னுடைய அப்பா இவ்வளவு பண்ணிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட, இப்ப ஹீரோ ஹீரோயினை பிரேக்கப் பண்ண விஷயத்த சொல்ல, ஏன்பான்னு சொல்லி கேட்க, என்னோட நோயை பத்தி இன்னும் நான் அவகிட்ட சொல்லல, அவ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு இந்த வயசுல பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல, அதனால தான் நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், நீங்க அதுவும் இல்லாம தாத்தா கிட்டையும் தம்பி கிட்டே கூட இந்த விஷயத்த சொல்லாதீங்க, தாத்தாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது, தம்பி இப்பதான் காலேஜ்க்கு போறான், இப்பதான் அவனுடைய லைஃபே அவனுக்கு ஸ்டார்ட், அவங்க கிட்ட சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா அம்மா எங்க கூட ஊருக்கு வந்துறேன்பான்னு சொல்ல, ஹீரோ இல்லப்பா நான் சாகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது, யாருக்கு தெரியும் இன்னும் 2 வருஷத்துல நான் முழுசா பேரலைஸ் ஆனாலும் ஆயிடுவேன், அதுக்கப்புறமா என்ன முழுசா நீங்க தானே பாத்துக்கணும், அப்ப நான் வேலை இல்லாம இருப்பேன், ஆனா இப்ப எப்படிப்பா நான் வேலை இல்லாம இருப்பேன், பரவாயில்லப்பா இருக்கட்டும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோவால உருப்படியா சாப்பிட கூட முடியாததை பார்த்து ஹீரோடைய அப்பா வெளியே வந்து சிகரெட் தான் குடிச்சிட்டு செமையா அழுதுட்டு இருக்காப்ல மனுஷன். ஏன்னா அவரோட டாக்டர் தன்னோட பையனுக்கு தன்னாலே ஹெல்ப் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட, பட் இருந்தாலும் அவருடைய மனசுக்கு வந்துட்டு இது ஏத்துக்க முடியல, அதனால ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சான்னு ஹீரோ கேட்க, இன்னும் வரலப்பா டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா, வாங்கல நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்க கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போவ. ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா கூட வெளியே போய் சாப்பிடணும் ட்ரிங்க்ஸ் பண்ணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிருப்பாம்பல இருக்கு. இப்ப அந்த ஆசை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நிறைவேறிட்டு இருக்கு. ஹீரோவுடைய அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா, உன் கூட உட்காந்து சரக்கடிக்க கூடாதுலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோவுடைய அம்மா அதே இடத்துல அழுகுறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவுடைய அப்பா ஹீரோக்கே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அதாவது செய்கை காமிக்கிறாரு, பையன் முன்னாடி அழுவாதன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவும் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இருக்கிறப்ப வந்துட்டு நோயை பத்தி தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் வர, அன்னைக்கு அவன் எங்க போயிருப்பான், நம்மள வந்துட்டு அவன் சீட் பண்ணிட்டானோ, ஒருவேளை அவனுக்கு வேற யாராவது அஃபேர் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. சீனியர் பார்க்க வராப்ல ஹீரோயினை, பட் இருந்தாலும் ஹீரோயின் இந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அவருக்குமே மனசு கேட்காம அங்கிருந்து கிளம்பிடும். இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. அதாவது ஹீரோக்கு ALS நோய் தான் இருக்குன்றத மறுபடியும் இப்ப டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்தோடனே ஹீரோவுடைய அப்பாவால இதை தாங்க முடியல, உட்காந்து அழுதுட்டு இருக்காப்ல மனுஷன் தனியா நின்று. இந்த டைம் நம்ம ஹீரோ வந்து, அப்பா எனக்கு முன்னாடியே இந்த ALS நோய் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய மனசுக்காக தான் நான் மறுபடியும் டெஸ்ட் எடுத்தேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னால வந்துட்டு உங்களை வந்துட்டு கடைசி வரைக்கும் பாத்துக்க முடியாதுல, சீக்கிரமா நான் வேற செத்து போயிடுவேன்லப்பான்னு சொல்ல அப்பாவுக்கு அழுகியா வருது. இருந்தாலும் அவரு சாரி கேட்கிறாரு, என்ன மன்னிச்சிடுப்பா, சின்ன வயசுல இருந்தே நான் வேலை 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 வேலைன்னு இப்படியே இருந்துட்டேன், அதனாலே வந்துட்டு நான் ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட்ன்றதையும் 2 பசங்களுக்கு அப்பான்றதையும் நான் மறந்து போயிட்டேன். ஆக்சுவலி இந்த டாக்டர் வந்துட்டு படிப்பே நான் கூட படிக்காம தான்ப்பா படிச்சேன், ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுடைய வந்துட்டு நோயை நான் குணப்படுத்துறேன்னு தெரிஞ்சோடனே அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வந்துட்டு ஒரு ஒளி வீசுறமேன்னு நினைச்சுதான் அதுக்கப்புறமா இந்த டாக்டருடைய வந்துட்டு ஒரு இதுல நம்ம முழுசா ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி சாரி கேட்க, ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் உருவாக்குன அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவுக்கு காமிக்க, அப்பா அம்மாவும் ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் அதாவது 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட இருக்கிற டைம் ஸ்பெண்ட ரொம்ப நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடுநடுல நம்ம ஹீரோவுடைய அப்பா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லனாலும் மருந்து இல்லனாலும் எப்படியாவது தன்னோட பையனை காப்பாத்திட முடியாதான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுமே பாவம் ரொம்ப சோகமா இருக்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து என்னமா உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு தரவான்னு கேட்க ஹீரோயின் எந்த ஆன்சருமே பண்ணவே இல்லை. இப்ப அடுத்த நாள் வந்துட்டு சீனியர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டாரு இல்லையா ஃபுட்பால் மேட்சுக்கு, அதுக்கு வர அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வராங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினையும் இவர் இன்வைட் பண்ணியிருந்திருப்பாப்பல இருக்கு, ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ வரமாட்டான்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இங்க ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட சரிவா நம்ம போலான்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல நீயே சீனியருக்காக தானே வந்த, பரவாயில்ல உனக்கா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே உட்கார்ந்துருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வாடா மச்சா நம்ம இங்க இருந்து வேணா போயிடலாமான்னு கேட்க ஹீரோ இல்லடா இதுக்கப்புறம் ஃபுட்பால் மேட்சா பார்க்க முடியுமா முடியாதோ, ஏன் ஹீரோயினுக்கு கூட முடியுமா முடியாதா பார்க்க தெரியல, இதுக்கப்புறம் நான் முழுசா பேரலைஸ் ஆயிட்டேன்னா வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது, பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் அவளை பார்க்கறதுக்காவது இங்கே உட்கார்ந்துருக்கனே
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மேட்சை பார்க்காமலே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. என்னதான் ஹீரோ முன்னாடி சந்தோஷமா இருந்தாலும் பட் ஹீரோவுக்கு பின்னாடி நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பா பிடிச்சி திட்டுறாங்க. மனுஷன் நீ டாக்டரா, நீ இத்தனை வருஷமா வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன், ஆனா நம்ம பத்த பையனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, அவனை கூட நம்மளால வந்துட்டு குணப்படுத்த முடியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. கூடவே சேர்ந்து செமையா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீனியரும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து கார்ல உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் எங்க போறீங்க, நானும் அவங்க கூட வரேன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு வேணா நீ இறங்குன்னு சொல்ல அவளா இல்ல நானும் வருவேன்னு சொல்லி வந்துறேன். இவங்க 3 பேர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா நீ ஒரு சீட்டர்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறா. ஹீரோடைய ஃப்ரெண்டு யாரடி சீட்டர்னு சொன்னேன்னு சொல்ல ஆமா இவன் தான் சீட்டரு, என் ஃப்ரெண்டு வந்துட்டு இவன் சீட் பண்ணிட்டாலியா, வேற ஒரு பொண்ணு கூட இவன் இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால என் ஃப்ரெண்டை இவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இதை கேட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாயி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டு தேவையில்லாம ஏதாவது திட்டினு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ உன்னை போனமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டி விட இங்க சீனியர் நம்ம ஹீரோட்ட கேட்டுறாப்ல அவ சொல்றதான் உண்மையாவே நீ யாருடைய பேச்சுலர் இதுக்கு தான் போன, அதுவும் இல்லாம ஆஃபீஸ்க்கு வர நிறைய லீவ் போடுற, உனக்கு என்னதான் ஆச்சு, இல்ல வேற யாரு கூட அஃபேர் இருக்கான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துட்டு சீனியர் நீங்களுமா இந்த மாதிரி பேசுறீங்க, அவனுக்கு என்ன நோய் தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் உளறி கொட்டிடுறோம். சீனியருக்கு இதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகுது. இப்ப ஹீரோக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு சீனியர் கிட்ட சொல்ல அவ்வளவுதான். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு செமையா சரக்கு போட்டுட்ட, சீனியருமே செமையா சரக்கு போட்டுறாங்க. நடு ரூட்ல காரை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்துங்க கடவுளே, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, என் உசுறு கூட எடுத்துங்க, என் ஃப்ரெண்டை வந்துட்டு எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல சரக்கு போட்டுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் சரி நம்ம சீனியரும் சரி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க. ஹீரோ கார்ல உட்காந்து அவனுமே அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம சீனியர் ஹீரோயினை பார்க்கலான்னு வர, ஆனா இந்த லூஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இங்க பாருங்க என் பின்னாடி நிறைய பசங்க எல்லாம் சுத்துறாங்க தான், இல்லெல்லாம் கிடையாது, ஆனா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சிங்கிளா இருக்க போறேன், நான் மட்டும் கிடையாது என் ஃப்ரெண்டுமே இதுக்கப்புறம் சிங்கிளா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க. சீனியருக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சீனியர் தனக்காக தான் இங்க ஷாப்புக்கு வரான்னு நினைச்சுதான் இவ இந்த மாதிரி லூஸ் தனமா பேச ஹீரோயின் கிட்ட வந்து இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் சண்டை பிள்ளை இருக்கு, அதான் பைத்திய மாதிரி ஏதோ என் கூட சிங்கிளா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்கன்னு ஹீரோயின் சீனியர் கிட்ட சொல்ல ஹீரோ உங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு அனுப்பிச்சிட்டாம்பல இருக்கு. ஹீரோடைய அம்மா அப்பா ஊருக்கு போனதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப சீனியருக்கும் விஷயம் தெரியும்ன்றதால ஹீரோவை வேலைக்கு கூட்டிட்டு வர்றது எல்லா வேலையுமே இப்ப நம்ம சீனியர் கையில எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறாப்ல. சீனியர் உன்னோட வீட்டுக்கே நான் ஷிஃப்ட் ஆயிட்டுமான்னு கேட்க ஐயோ சீனியர் என்ன நோய் வந்த மாதிரிலாம் பாக்காதீங்க, என்ன நார்மலான மனுஷனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட சொல்ல சீனியர் நீ இந்த விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேணாம், என்ன மாதிரி ஒரு டிசபிள் பர்சனை அவ வந்துட்டு பாத்துக்கணும்னு என்ன அவசியமா என்ன, அவளே பாவம் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, அவளுக்கு தலையில சுமையா நான் உட்கார்றதுக்கு விரும்பவே இல்லை, நீங்க வேணா பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவ வேற ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் என்னுடைய நோயை பத்தி தெரிஞ்சாலும் அவ பெருசா எதுவும் கவலைப்பட மாட்டா சீனியர்னு சொல்ல சீனியர் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிட்டாப்ல போல இருக்கு. அதாவது ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வரல, மத்த நேரம் எல்லாமே நம்ம ஹீரோ கூட தான் இருக்காப்ல. ஹீரோடைய ஃப்ரெண்டுமே அதே மாதிரி தான் ஹீரோடைய அப்பா அம்மா பேச கொள்ளக்கூடும். சோ நம்ம சீனியரும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் நாங்க ஹீரோ கூட இருக்கோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோடைய அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த ஹீரோடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ துணி காயப்பட்டதை எடுத்துட்டு வரலான்னு வர கீழே தடுக்கி விழுந்துடுறான். எந்திரிக்க பார்த்தா 2 காலுமே ஒர்க் ஆகல. ஹீரோ அப்படியே செம்மையா கதறி அழுதுட்டு இருக்க. பாத்ரூம் போன வந்து ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ இப்படி கீழே கிடக்கதை பார்த்து அவ்வளவுதான் செம்மையா ஷாக் ஆயிட்டு ஹீரோ தோல்ல தூக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட புது பிரச்சனை ஸ்டார்ட். ஹீரோவுடைய இடது கை மட்டும் தானே வந்துட்டு அந்த நோய் பரவனுச்சு, இப்ப கால்லயுமே பரவி இருக்குது பல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க நடக்க முடியாம போயிடும், அதனால இதுக்கப்புறம் தனியா போறதை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, வீல் சேர் யூஸ் பண்ணுங்க டாக்டர் சொல்லிட. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறா நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோ அழுதுகிட்டே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கெஃபேவுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர ஹீரோ ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அவனுடைய வீட்டுல இருக்கக்குள்ள ஹீரோடைய தாத்தா ஹீரோடைய பேகை வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலி இது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான். ஹீரோடைய தாத்தா பேகை எடுத்து வைக்கக்குள்ள நம்ம ஹீரோடைய மருந்து சீட்டை பார்த்திருப்பாரு, கூடவே ஹீரோ வந்துட்டு யூஸ் பண்ற டேப்லெட்ஸையும் பார்த்திருப்பாரு. ஆனா அவருக்கு பெருசா எதுவும் தெரியாதனால சோ அதெல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஹீரோவுமே இதை பார்த்து லைட்டா பயந்து போயிருப்பான். ஆனா அதுக்கப்புறமா தாத்தா வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயினை கெஃபேவை பார்த்துட்டு நடந்து வரக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து வீல் சேர்ல வந்துட்டு உன்னை உட்கார சொன்னாங்களே டாக்டர், நீ ஏன்டா நடந்து வரேன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போவ. இதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துறா. பார்த்துட்டு ஹீரோ போட்டோ எடுத்துக்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனியர் ஹீரோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பாஸ் வந்து என்னாச்சுன்னு சீனியர்ட்ட கேட்க சீனியர் வந்துட்டு இது மாதிரி ஹீரோ இங்க இருக்கக்குள்ள ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு நமக்கு, சோ அதனால ஹீரோ இங்க மறுபடியும் நம்ம கூப்பிடலாமான்னு சொல்ல இங்க பாருப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தான் இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ போட்டோ எடுத்தா தெரியுமா அந்த வீல் சேர்ல, அதை நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே தலையும் புரியல காலும் புரியல. டக்குன்னு நம்ம ஹீரோ தேடி குடுகுடுன்னு
சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போவ. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டலான்னு வர ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன் தயவு செஞ்சு அமைதியாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க, முதல்ல எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி இழுக்கிறா பாருங்க. ஹீரோடைய கையை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துடுது. ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல, ஹீரோவால அதை எடுத்து கூட வைக்க முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ஆமா உனக்கு என்ன ஆனிச்சு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கை எடுத்து வைக்க ஹீரோவா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு என் மேல சத்தியம் ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுன்னு சொல்ல ஹீரோ அவனுக்கு ஏஎல்எஸ் இருக்கிறத பத்தி ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம்லன்னு சொல்ல ஹீரோ இல்லவே இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் தான் நான் உயிரோடு இருப்பேன், ஏன் 3 வருஷம் கூட தான் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நம்ம பண்ண பிரேக்கப் செல்லுபடி ஆகாது, நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல ஹீரோவா நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்த. ஆனா ஹீரோயினா இங்க பார் நீ இந்த மாதிரி இருக்கனால நான் உன்னை விட்டு போயிடுவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல உன்னை விட்டு பிரேக்கப் பண்ணதுனால வேற ஒரு பையனை தேடி பிடிச்சிடுன்னு நினைக்கிறியா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நானுமே உயிரோடு தான் இருக்க மாட்டேன், உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க பாருங்க. ஹீரோ வழி என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சாரி சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு கோச்சிக்கிறா. ஹீரோடைய ஃப்ரெண்டா இங்க பாரு நான் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன், சின்ன வயசுல இருந்தே ஹீரோ தான் எனக்கு எல்லாமே, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா வந்துட்டு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்கன்னா என் கூட எல்லாமே ஹீரோ தான் இருப்பான், சோ இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒரு நோய் வந்ததுனால உங்க எல்லாருமே நாங்க ஏமாத்தணும்லாம் கிடையாது, இது எப்படி நாங்க வெளியே சொல்றதுன்னு தெரியாம நாங்க எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கதறி கதறி அழுவ. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு சரி ஓகே வீடுன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த அழுவதெல்லாம் அழுது முடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறமா அழுதுட்டு இருந்தாலும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை நைட்டு நல்லா தூங்க வச்சுட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினை காணும். ஹீரோவுக்கு சமைச்சு வச்சுட்டு ஹீரோயின் டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை வருஷம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்க இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தா டாக்டருமே சேம் அதே தான் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, ஹீரோவை தனியா விட்டுட்டு வரதுக்கும் மனசு இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் அர்த்தராத்திரியும் கூட பார்க்காம அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு சொல்ல அப்பா என்னமா ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்பா என்ன சொல்றாரு, ஹீரோ ரொம்ப நல்ல பையன் தாமா, என்னுடைய ட்ரீட்மெண்ட் கூட அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் தான், இல்லைன்னா சொல்லல, ஆனா உன்னுடைய அப்பாவா பார்த்தனா நான் வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலமா, நீ இதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டுக்கு போக கூடாது, நீ அவனை டேக் கேர் பண்ணாதமா, பிரேக்கப் ஆனது ஆனதாவே இருக்கட்டும்னு சொல்ல ஹீரோயின் கதறாங்க. சோ இங்க பாருங்கப்பா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அவன் என்ன கண்டிப்பா தேடி வந்திருப்பான், அவன் என்ன பார்த்துட்டு இருந்திருப்பான்ப்பா, நினைப்பு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கில்டினஸ்ல நானும் செத்து போயிடுவான்ப்பான்னு சொல்ல. ஆனா ஹீரோயினுடைய அப்பா இங்க பாருமா நீ சின்ன வயசுல உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு வழியை உன்னால வந்துட்டு மீண்டு வர முடியல வேணாமான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா கூடயே சண்டை போட்டுட்டு ஹீரோடைய வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரத பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்ல ஹீரோயின் வாயை மூடு, நான் போயிட்டு உனக்காக போயிட்டு ஏதாவது வந்துட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் செஞ்சுட்டு வந்து ஹீரோ பார்க்க ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எழுப்பாமலே அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முழிச்சிட்டு தான் இருக்கான். சோ இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. இப்ப ஹீரோ எப்படி இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவான்னு நினைச்சு ஹீரோயின் வெளியே உட்காந்து கதறிட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோயின் எங்கே ஊருக்கு போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா ஹீரோட்ட சொல்லாமலே போயிருக்காங்க. அதுக்கு பதிலா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு எங்கடா போயிருக்கான்னு கேட்க ஹீரோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல வந்துருவா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இன்னைக்கு சமைச்சு கொடுக்க ஹீரோடைய ஃப்ரெண்டா நீ இவ்வளவு நல்லா சமைப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோடைய ஹோம் டவுனுக்கு தான், அதாவது நம்ம ஹீரோடைய அம்மாவை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோவை இதுக்கப்புறம் நம்ம எப்படி பாத்துக்க போறோம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண வர. ஆனா நம்ம ஹீரோடைய அம்மாவா நானும் ஹீரோடைய அப்பாவும் ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோமா, வேலண்டைன் ரிட்டையர் தான் நாங்க 2 பேருமே வாங்க போறோம், நாங்க ஹீரோவை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோயின் நீங்க ஹீரோவை நல்லா தான் பாத்துப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்க 2 பேரும் அப்பா அம்மா, பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஹீரோவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவாகும், அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுவும் குயிட் பண்ண வேணாம், நான் ஹீரோவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோடைய அம்மா கதறி கதறி அழுதுகிட்டே ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அடுத்தது தாத்தா கிட்ட வர. தாத்தாவுக்கு தான் ஹீரோவை பத்தி தெரியாது இல்லையா. சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்கலான்னு வர. தாத்தாவுமே அப்படியாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா அங்க யதார்த்தமா வர. தாத்தா காஃபி போட போக ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய அப்பா வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. நீ போயிட்டு ஹீரோடைய அம்மாவை பாத்தியாமா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இது என்னுடைய கடமை, நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க ஒன்னும் பிரச்சனை வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. இப்ப தாத்தா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள ஹீரோ கூட்டிட்டு வாமா, நான்
அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, கண்டிப்பா தாத்தா நான் நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள ஹீரோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊருக்கு வந்துட. ஹீரோ எங்க போனேன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி உன்னுடைய அம்மா அப்பா தாத்தா எல்லாரையுமே நான் பார்த்தேன்னு சொல்ல, ஐயோ தாத்தா கிட்ட எதுவும் உண்மையை சொல்லலன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை, தாத்தா பேசுறதை வச்சே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தாத்தா கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க விஷயத்த, அது மாதிரி உங்க அம்மா அப்பாவை நான் பார்த்தேன், உங்க அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை பாத்துக்கிறேன் டேக் கேர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சார், நீ ஒன்னும் கவலைப்படாது இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு நீ இந்த இடத்துல இப்படி கஷ்டப்படணும் உனக்கு என்ன தலையெழுத்தா என்னன்னு கேட்க ஹீரோயின் அப்ப எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தானா உங்க அம்மா அப்பா உன்னை என்ன பாத்துக்க கூடாதுன்னு சொன்னா நீ வந்து என்ன பாத்துக்காம விட்டு இருந்திருப்பியா, இல்ல சோ நான் பாத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், இருக்கிற கொஞ்ச நாளா இருந்தாலும் சரி அதிக நாளா இருந்தாலும் சரி நான் தான் உன்னை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கான்பிடன்ஸா நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது குளிப்பாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை கெஃபேவுக்கு கூட்டிட்டு வர அங்க அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த பையனும் இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது பண்ண காஃபியும் கேக்கையும் சாப்பிட உங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலப்பா அப்படின்னு அந்த புது பையன் அங்கிருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயின் கூட கெஃபேவில் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஃபுல்லா பேரலைஸ் ஆகி ஹீரோ ஃபுல்லா பெட்ல இருக்கிற மாதிரி கனவுலாம் வந்துட்டு இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோ முன்னாடி பெருசா எதுவும் காமிச்சுக்கலாம், பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய பெட்டி ஒன்னு எடுத்துட்டு வந்து உங்க அப்பா இந்த பெட்டியை ஒன்று கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல ஹீரோயின் அப்படி அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ண ஒரு போன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டு உங்க அப்பா ஹீரோ பாத்துக்க கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி சொல்லியிருந்தா நான் எப்படி வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பேன், அப்படியே பார்த்து இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்க போதுன்னு ஹீரோயின் பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஹீரோக்கு கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் ஹீரோக்கு சாப்பிடறதுக்குரிய நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ உங்க அப்பா என்ன பாத்துக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்தியான்னு கேட்க ஹீரோயின் நீ லூஸ் தனமா எதுவும் பேசாத ஓகேவா, அப்படி பாத்துக்க கூடாது நான் உன்னோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி உனக்கான திங்ஸ் எல்லாம் எங்க அப்பா பெட்டியில வச்சு அனுப்பிச்சிருப்பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஃபுல்லாவே பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டருக்கு தான் வந்திருக்காங்க, அதாவது படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ALS பேஷண்ட் எல்லாத்தையுமே எப்படி வந்துட்டு டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த மெடிக்கல் சென்டருக்கு படிக்க வர ஹீரோயினை பாக்கிறதுக்கு ஹீரோயினுடைய அப்பா வர, ஆனா கதவு திறக்கிறது என்னமோ ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு அப்படியே மூச்சு பேச்சுலாம் நின்ன மாதிரி ஆயிடுது. ஹீரோ அவர் தான் தூக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஃபால உட்கார வைக்கிறாரு, மனுஷனுக்கு கண்ணு தனியே வந்துடுது. சோ இப்ப ஹீரோயினுடைய அப்பா ஹீரோ கிட்ட இங்க பேர் பண்ண விட்டு டைரக்டாவே சொல்லிடுறேன், அதாவது என்னுடைய மனைவி அவளுக்கு கேன்சர் இருந்தது, நான் அவளை டேக் கேர் பண்ணிட்டு இருந்தப்ப நான் மொத்தமா 15 கிலோ கம்மி ஆயிட்டேன், மத்தவங்க பார்வைக்கு என்னமோ நான் தான் நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நான் அவளை டேக் கேர் பண்ணப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்தது, இப்ப என் பொண்ணு வெறும் 20 வயசு தான் பாவுது, உன்னை டேக் கேர் பண்றேன்னு சொல்லிட்டு அவ மாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா, நான் பட்ட கஷ்டத்தை அவளுமே படக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து என் பொண்ணை விட்டுருப்பான்னு சொல்றதுக்கு வந்தேன், ஆனா உன்னை பாக்குறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீ நான் பெறாத பையன்பா, ஏன்னா நான் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டப்ப நீ எப்படி என்ன பாத்துக்கிட்ட, நான் என் பொண்ணை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன், ஆனா இப்ப என் பொண்ணு வந்துட்டு உன்னை பாத்துக்கிறதுல தப்பே கிடையாது, என் பொண்ணு எவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கா, நீயுமே ரொம்ப வந்துட்டு கான்பிடென்ட்டா இரு, கண்டிப்பா உனக்கு சரியாயிடும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சரியாவாத நோய்க்கு இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு சமாதானப்படுத்திட்டு அவர் கிளம்ப. இப்ப ஹீரோவுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு யதார்த்தமா வரான் பாருங்க, வந்தவன் வீட்டுல நம்ம ஹீரோ வீல் சேர்ல உட்காந்துருக்கத பார்த்தாராம். அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு அவன் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சானா, என்ன ஆச்சு உனக்கு எப்படி ஆச்சுன்னு கேட்க ஹீரோ அவனுக்கு இருக்கிற நோயை பத்தி சொல்ல, நான் சின்ன பையன்றனால என்கிட்ட சொல்லாம நீ விட்டுட்டியா, உன்னை டேக் கேர் பண்றதுக்கு என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அழுதுகிட்டே வெளியே போய் உட்கார்ந்துட. ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்த நீ கூட சொல்லலன்னு சொல்ல ஹீரோயின் உங்க அண்ணன் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை, எல்லாருக்குமே தானாதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய தம்பியை சமாதானப்படுத்திட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் அண்ணன் இருக்க போறா, அவனை தயவு செஞ்சு வந்துட்டு ஹர்ட் பண்ணாதன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோடைய தம்பி வந்து கதறி ஹீரோவை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். சோ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோடைய தம்பி இப்ப கொஞ்ச நாள் ஹீரோ கூட இருக்கலான்னு வந்திருக்கான் போல இருக்கு. பொண்ணி ஹீரோக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டி வச்சு கேம் எல்லாம் விளையாடிட்டு ஹீரோவுடைய தம்பி ஹீரோவை நல்லா பாத்துக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ALS பேஷண்ட்டை எப்படி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி பாத்துக்கணும், டேக் கேர் பண்ணணும்ன்றத படிச்சுட்டு வந்து ஹீரோவையுமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஹீரோவுடைய தம்பியா நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்குறான், கூடவே நம்ம ஹீரோயினுடைய கெஃபேவுக்கும் போயிட்டு ஹீரோயினுக்குமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்து ஒரு சேரை வந்துட்டு நம்ம ஹீரோக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ எதுக்குடா இவ்வளவு காசு செலவு பண்ண என் ஃப்ரெண்டுக்கா நான் இதை கூட பண்ணலனா என்னடா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் சேர் பல இருக்கு. ஹீரோக்கு இந்த சேர்ல பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம். நைட்டு நம்ம ஹீரோக்கு மசாஜ் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமான்னு கேட்க, எனக்கு தெரியும் நீ வேலைக்கு போறேன்னு சொல்ல வர, அதானே உன்னுடைய பாஸ் கிட்டையும் சீனியர் கிட்டையும் நான் பேசிட்டேன், அவங்க நேற்று கெஃபேவுக்கு வந்தாங்க, அதனால அவங்க ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் மாதிரி ஒன்று வைக்க போறாங்களா, இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே உன்னுடைய நோயை பத்தி நம்ம சொல்லலாம், இது ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமான நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம மறைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ நாளைக்கு வேலைக்கெல்லாம் போலாம்
அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வர இப்ப பாஸ் கூட அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருப்பாளியா மேனேஜர் பொண்ணு, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லலாம்ப்பா, கண்டிப்பா அவங்க நீங்க வேலை செய்யறதுக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்ல ஈவினிங் போல ஒரு மீட்டிங் நடக்குது. இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லார் கையிலயுமே நம்ம ஹீரோவுடைய நோயை பத்தி வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரியாவ ஹீரோ இங்க பாருங்க, யாரும் என்ன பரிதாபத்தோட பாக்காதீங்க, எனக்கு வந்துட்டு ஃபுல்லா பேரலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எனக்கு எல்லா வேலையுமே நான் வந்துட்டு பண்ணிடுவேன், நீங்க கொடுக்குற குட்டி குட்டி வேலை எல்லாத்தையுமே நான் பண்றேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம ஆஃபீஸ்ல ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்க எல்லாரும் நம்ம ஹீரோவுடைய கான்ஃபிடன்ஸ் நினைச்சு ரொம்ப ஹாப்பியாகி எந்திரிச்சு ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் ரெடி பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். ஆஃபீஸ்ல சீனியர் பிளஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய கொலீக்ஸ், ஸோ இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவுடைய சேர் எல்லாம் தூக்கி சேர்ல உட்கார வச்சு படிக்கட்டு ஏற முடியாது இல்லையா, அதனால சேரோட நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஆஃபீஸ்ல விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. குட்டி குட்டி வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஃபைல கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் காஃபி வந்துட்டு போடுறது, ஸோ இப்படி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்ண சைட் பை சைடு ஹீரோ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி டிரா பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நம்ம ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தம்பியும் ஹீரோயினும் தான் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் வரப்போது போல இருக்கா, அதுக்கு எப்படி தாத்தா கிட்ட போயிட்டு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோவுடைய தம்பி பேசாம நானும் அண்ணனும் ஒரு பைக்ல போனோம், அதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தாவை எப்படியாவது சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் போட்டு அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ஹீரோ கூட ஊருக்கு போற விஷயத்த சொல்லலான்னு வர ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அப்பா என் மேல கோவமாப்பான்னு கேட்கா, நான் வந்துட்டு எப்படிமா உன் மேல கோவப்பட்டது என்னதான் என்னோட பொண்ணு இல்லம்மா, நீ வந்துட்டு கவலைப்படாதமா, இதுக்கப்புறம் வந்துட்டு உன் கூட நானுமே இருக்கமான்னு சொல்ல ஹீரோயின் அப்பா நீங்க வயசானவரு, நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்புக்காக கூப்பிடுவோம்பான்னு சொல்ல சரி ஓகேமா நீ பத்திரமா ஹீரோவை பாத்துக்க, ஹீரோ கூட ஊருக்கு போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் இங்கே கொண்டாடிப்போமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா சொல்லிட. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தம்பி எல்லாரும் வந்துட்டு ஊருக்கு கிளம்ப தாத்தாவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. தாத்தாவுக்கு நம்ம ஹீரோடைய நிலைமை இந்த பார்த்தோன்னே செமையா டென்ஷன் ஆகுறாப்ல, ஏண்டா பைக்கை பார்த்து ஓட்ட மாட்டியாடா, ஏண்டா இப்படி கீழே வாழ்ந்து கை கால்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏண்டா இந்த வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வயசு கோளாறுடான்னு சொல்லிட்டு தாத்தா உண்மை புரியாம நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிச்சுடுப்பா திட்டினதுக்கு, ஆக்சுவலி உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, தாத்தா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்ல இப்ப ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் வரதுனால ஸோ வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்த உடனே அப்பா அம்மா செமையா கண் கலங்கி போயிடுச்சாங்க. ஏன்னா அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் பையன் உழைப்புல வந்த காசுல வந்து நான் வந்துட்டு கிஃப்ட் இல்லையா, இதை நினைச்சு அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய தம்பி தாத்தா எல்லாருமே தாத்தா வந்துட்டு கேம் விளையாட போயிருக்காருல இருக்கு, அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, அதை பார்க்கலான்னு போவை. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்க தம்பி கிட்டையும் தாத்தா சொல்லுவாரு எப்பயுமே தனியா இருக்கிறது தான் வந்துட்டு சந்தோஷம், ஆனா நம்ம வந்ததுல இருந்து தாத்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்காருன்னு சொல்லிட்டு பாக்குறியல்ல, எனக்கு ஏதாவது நாளை பின்ன ஃபியூச்சர்ல ஆயிட்டா கூட நீ தாத்தாவை வந்து ஃபியூச்சர்ல பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் பைத்திய மாதிரி பேசாதுன்னு சொல்ல ரியாலிட்டி என்னவோ அதை தான் பேசணும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நீ தாத்தாவை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு ஹீரோவை உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் எப்படியோ நம்ம ஹீரோவை சமாளப்படுத்த லாஸ்டா நம்ம ஹீரோயின் தாத்தா ஹீரோட தம்பி எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒரு ஃபேமிலியா ஒரு போட்டோஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ தாத்தாவை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு பாய் சொல்லலாம்னு நினைக்கிறான், பட் இருந்தாலும் வந்துட்டு ஹீரோவால முடியல. தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல தாத்தா சும்மா தான் உங்களை கூப்பிட்டு பேசணும்னு சொல்ல தாத்தாவுமே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருப்பா தாத்தா வந்துட்டு வயசாயிடுச்சு தான், பட் இருந்தாலும் தாத்தா வந்து நீ அப்பப்பா பாத்துக்கணும்னா ஒன்னும் இல்ல ஓகேவா, ஆனா நீ உன்னோட உடம்ப நல்லபடியா பாத்துக்கப்பா, பார்த்து வண்டியில போப்பா, ஏன்பா இந்த மாதிரிலாம் வந்துட்டு விழுந்து கை கால்லாம் உடைச்சிட்டு வரேன், உன் கூட வந்துட்டு நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பாட்டி போனதுக்கு அப்புறமா என்னோட துணையா நீ தான்ப்பா இருந்திருக்க, அதனால நீ நல்லபடியா இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா தாத்தாவுடைய ஆசைன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு அழுக வருது, பட் ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்ண ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட இவளா ஐயோ உங்க வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்ல அட வாமான்னு சொல்லிட்டு இவன் அவனுடைய வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவ அவளுக்கா செம வந்துட்டு ஷாக்கிங் ஆகுது. அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா அம்மா இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு கோல்டு பிரேஸ்லெட் கொடுக்க இவ வேணான்றா, பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு அட வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையில வந்துட்டு மாட்டி விட்டுட. ஆக்சுவலி இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இருந்து கூட வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா இவளை கண்டுக்கிறது இல்ல, அதனாலே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா இப்ப வந்துட்டு இவனோட ஃபேமிலி கூட இருக்கனால ரொம்ப ஹாப்பியா இருக்க. இங்க ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா கடையில ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலியா, அவனுடைய வந்துட்டு வீடு ரொம்ப தூரமா இருக்கனால அவன்
ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலை கொண்டாட போவதனால அவன் கூட அவங்க ஹீரோயினோட அப்பா கொண்டாடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் அதாவது நியூ இயர் போல இருக்கு அதை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி நம்ம ஹீரோ கூட வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கா. ஹீரோக்கா அடுத்த ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு உசுரோட இருப்போமா இல்லையான்றது தெரியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டே ஊரும் வந்து சேர்ந்துச்சாங்க. ஊர் வந்து சேர்ந்தோடனே ஹீரோக்கு நைட்ல ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான் பாருங்க, தனியாவே கீழே விழுந்துட்டான். ஸோ ஹீரோ தானாவே எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனா எந்திரிக்கல. அதுக்கு பதிலாக ஹீரோக்கு யூரினே வந்துடுது ட்ரெஸ்ல. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தரையிலே தவழ்ந்து போயிட்டு அழுதுட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் அந்த குரலை கேட்டு வராங்க. ஹீரோ தயவு செஞ்சு உள்ள வர அதை ஃபர்ஸ்ட் இங்க வந்து போன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல அழ ஆரம்பிச்சாரா ஹீரோயின். ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ தூக்கிட்டு ரூமுக்கு வந்துட. ஸோ இப்போ ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பேம்பஸ் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோயின் மாட்டி விட ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் டாக்டர் கிட்ட வந்து கேட்க டாக்டர் என்ன சொல்றாங்க, டிப்ரெஷனுடைய அடுத்த கட்டமா இது, இந்த மாதிரி வந்துட்டு நோய் இருக்கவங்க டிப்ரெஷன்ல ஆயிடுவாங்க. ஹீரோ சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருமா, ஏன்னா அவனுக்கு ஃபுல் டைம் வந்துட்டு கேர் வேணும்னு சொல்ல ஹீரோ இப்போ அவனுடைய வந்துட்டு பாஸை பார்த்து இந்த மாதிரி இன்னைக்கு தான் என்னுடைய லாஸ்ட் நாள், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்டை நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ல பாஸ் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாஸ் வந்து என்ன பண்றாரு, கம்பெனியோடைய மொட்டை மாடிக்கு கூட்டு போவ ஆக்சுவலி ஹீரோக்காக ஒரு ஃபேவரல் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அங்க நம்ம ஹீரோக்கு பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி அவார்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ டிசைனிங் ஒர்க் மட்டும் பண்ணல, அவனுக்கு கை சரியில்லாதப்ப மற்ற வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ கூட போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி ஹீரோக்காக வந்துட்டு அந்த போட்டோஸ்க்கு கீழே ஒரு சில வேர்ட்ஸையும் எழுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் குட் பை சொல்லிக்கிட்டே மனசுல யோசிக்கிறான், என்னுடைய கஷ்ட காலத்துல எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வர பாஸுக்கா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இங்கப்பா உனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீ வந்துட்டு மறுபடியும் என்னோட அசிஸ்டண்டா வந்துடணும்னு சொல்ல ஹீரோ நல்லா ஆச்சுன்னா பாப்போம் பாஸ், கண்டிப்பா நல்லா ஆவாதுன்னு சொல்ல இப்படி பேசாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் திட்டி அனுப்பினாலும் நம்ம ஹீரோவை பார்த்தே. பட் ஆனா வந்துட்டு அவருமே வந்துட்டு சைட்ல நின்று அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா இப்ப ஹீரோ ஃபைனலி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டான். அங்க வந்து அந்த அங்கிள் இருக்காரு. இந்த ஒரு சீன்ல ஒரு அந்த அங்கிளை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, இந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னே வாப்பான்னு வெல்கம் பண்ண ஹீரோயின் டாக்டரை பார்க்கறதுட்டு மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் முடிக்க போவ. இப்ப இந்த அங்கிள் ஹீரோயினை பார்த்துட்டு இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பா, இந்த பொண்ணு ஏஎல்எஸ் பேஷன்ட்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, அதாவது எப்படி வந்துட்டு டேக் கேர் பண்றது நீங்க வந்து படிச்சா தெரியுமான்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றீங்க, அப்படியா எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட சொல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வந்துட்டு ஹாப்பி ஆகுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, இங்க தங்க முடியாது போல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ உனக்கு வந்துட்டு சைட்ல தண்ணி வச்சிருக்கேன், இந்த சைட்ல வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா இங்க கேர்டேக்கர் லேடி இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவ. ஹீரோக்கா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க வெளியே வந்து அந்த கேர்டேக்கர் லேடிக்கு கொஞ்சம் காசையும் நம்ம ஹீரோயின் கொடுத்து ஹீரோவை பத்திரமா பாத்துக்க சொல்றாங்க. அந்த லேடியா நான் பாத்துக்கிறேமா நீ போமான்னு சொல்லி அனுப்பி வைக்க. ஆனா ஹீரோக்கா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டான். அண்ட் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அடுத்த நாள் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ உடம்பு முடியாத மாதிரி ஆக்சுவலி ஹீரோவுடைய மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பாத்துக்க. இப்ப ஹீரோக்குமே ஓரளவுக்கு லைட்டா நார்மலா இருக்குது. அந்த அங்கிள் வேற வந்து வாப்பா நம்ம ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஃபுட்பால் மேட்சை காமிக்கிறாங்க. ஹீரோ ஓரளவுக்கு லைட்டா நார்மல் ஆகிறான். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை போய் பாத்துக்கிறது வருதுன்னு சொல்லிட்டு இப்ப ஏகப்பட்ட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தனால கெஃபேவிலேயே நல்லா படுத்து தூங்குறாங்க. பாவும் இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோடைய அம்மா கால் வர ஹீரோயின் செம ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் போல இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு தாத்தா இறந்தும் போயிருக்காரு. ஆக்சுவலி தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லல. ஆனா ஃபைனல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல இருக்க அந்த இதெல்லாம் நடந்தப்ப ஹீரோவுடைய பேரை சொல்லி தான் தாத்தா புலம்பிட்டு இருந்தாரு போல இருக்கு. அதை வந்துட்டு எல்லாரும் சொல்ல இப்ப தாத்தா இறந்து போன விஷயத்த ஹீரோவால ஏத்துக்க முடியல. ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தாத்தா வேற ஹீரோக்காக லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனா அந்த லெட்டர் கூட நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி படிக்கவே இல்லை. ஹீரோவா இந்த மாதிரி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீங்க செத்துட்டீங்களே தாத்தா, நான் உங்களை வந்து ஹெவன்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க அடுத்த நாள்ல இருந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஹீரோ போயிட்டான். சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், யாரையும் பார்க்க கூட மாட்டேன்னா. அவங்க அம்மா கூட வந்து ஹீரோட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பேசவே மாட்டேன்னா. இதனால நம்ம ஹீரோயினுடைய அதாவது ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா அப்பா ரொம்ப வந்துட்டு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இவங்களும் ஹீரோ நினைச்சு இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி பையனை நீதாமா நல்லபடியா பாத்துக்கணும், உன்னால மட்டும்தாமா அவனோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேச போவ ஹீரோவா என்ன டேக் கேர் பண்றதுக்கு யாரும் வரத்தாவல, நீங்க எல்லாம் இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி குட்டே பேச மாட்டேன்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பட் ஆனா ஹீரோ அவங்களோட
அவங்கள கூட மீட் பண்றதுக்கு தயாரா இல்ல போல இருக்கு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டா நான் அவனை பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு உள்ள போவேன். ஆனா ஹீரோயின் இல்ல வேணாம் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ ஒன்னும் அப்செட் ஆகாத எல்லாம் சரியாயிடும் நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாளப்படுத்துறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோ இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கிறத பார்த்தா ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஜெர்மனிக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ என்ன விஷயம்னு கேட்க அதுவா இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஏஎல்எஸ் பத்தி அப்படின்னு சொல்ல ஹீரோ என்னுடைய நோயெல்லாம் ஒன்றும் சரியாவாது தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்கன்னு சொல்ல ஹீரோவுடைய அப்பா எனக்கு எல்லாம் தெரியும்டா வாயை மூடுறா நான் போயிட்டு ஒரு வரைக்கும் பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுற மாதிரி போறாரு. பட் ஆனா வந்துட்டு எதுவுமே யூஸ் இல்லைனாலும் பட் ஏதாவது ஒன்று பையனுக்கு பண்ணிட முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா ஃபாரின் ட்ரிப்புக்கு கிளம்ப ஹீரோயினுமே நம்ம ஹீரோ முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால முடியல உடஞ்சு போய் அவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தான் சமாளப்படுத்துறாங்க. அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கலான்னு வர நாங்க வந்துட்டு கேர் டேக் பண்ணிட்டு இருக்க லேடி என்னம்மா நீ இப்போ வந்துட்டு இருக்க எங்கம்மா ஹீரோன்னு கேட்க ஹீரோனுக்கு பகீர் ஆகுது. ஸோ இப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஆக்சுவலி தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்திருக்கும் போல இருக்கு. அதாவது ஹார்ட் வந்துட்டு அதாவது ரொம்ப வலிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கப்ப ஹீரோக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று நீ என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா உன்னோட பேக்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்கான மாத்திரை அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். பத்தாதுக்கு உங்க அப்பா அம்மா வேற உன் கூட வந்து தங்குறாங்க. உன் அப்பாவும் ரொம்ப வந்துட்டு பழசு மாதிரி இல்லாம இருக்காரு. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தோணுது. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுதுப்பான்னு சொல்லிக்கிட்டே தாத்தா ஹீரோ நினைச்சுதான் இருக்கிறப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது போல இருக்கு. அதை அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டேன். இப்ப அப்படியே ஹீரோயின் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை தேடுறாங்க. நம்ம சீனியர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே போயிடுது. ஆக்சுவலி ஹீரோ எங்க இருக்கான்னு பார்த்தா அதாவது வந்துட்டு ஒரு ஏரி கரையோரமா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சேரோடய போயிட்டு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய சேரை பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ செம்ம கோவத்துல என்ன விடுறியா நான் போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு விடுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படி விடணும்னா நானும் உன் கூட வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோவா ஹீரோயினை பிடிச்சி அந்த சேர்ல இருந்தே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் எந்திரிச்சு முடியல அவனால தவழ்ந்தாவது போயிடலான்னு பார்க்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு உன்னோட உயிரை எனக்கு பிரிச்சியா கூட ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. பிளஸ் வந்துட்டு அந்த கடை பையன் அதுக்கப்புறம் சீனியர் எல்லாரும் வந்து இந்த சீனை பார்த்துட்டு செம்மையா கதறி ஒரு பக்கம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட உன்னோட நிலைமையில இருந்தா நானும் இப்படிதான் பண்ணுவேன் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட அடுத்த நாள் நம்ம சீனியர் ஹீரோ இந்த மாதிரி தனியா டிப்ரெஷன்ல இருக்கறனால தானே இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அதனால நான் வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது கண்ணாலே கண்ட்ரோல் பண்ற ஒரு லேப்டாப் மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க் எல்லாம் பார்த்தா அவன் கொஞ்சம் வந்துட்டு நார்மல் ஆகவாலன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சீனியருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்க அது கண்ணாலே கண்ட்ரோல் பண்ற லேப்டாப் ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் ஆகிறான் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்த்து. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரியான்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோ சூசைட் ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லா குடிச்சிட்டு இருக்க. சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன்னு அவன் ஃபோன் காலை கட் பண்ண ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அவன் வரவே இல்லை. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்தான் ஆனா எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல கொஞ்சம் தேடுங்களேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலீஸ் கால் பண்றாங்க. ஒரு மெடிக்கலுக்கு முன்னாடி இருந்து இவ ஓடி போவேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா இவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்ததுனால இவன் நிறைய மெடிக்கல் ஏறி இறங்கி இருக்கான் போல இருக்கு. ஆனா அந்த டேப்லெட்ஸ் அதாவது பீரியட்ஸ்க்கான டேப்லெட் போல இருக்கு அந்த பெயின் கில்லர் அது கிடைக்கலன்றதுனால ஒரு மெடிக்கல் அடிச்சே நொறுக்கி இருக்கான் போல இருக்கு. அந்த மெடிக்கல்காரன் வந்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண பத்தாதுக்கு இவன் ஆல்ரெடி நல்லா சரக்கச்சிட்டு இருந்தனால மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். எங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல இவனை எழுந்திருக்கவே மாட்டேன்றான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்பவும் பயந்து போயிட்டு பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில வந்து மூஞ்சில தண்ணியை ஊத்தா அவன் இப்பதான் எந்திரிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹே நான் உன்னை எவ்வளவு தெரியுமா வந்துட்டு பயந்துட்டேன் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழுவேன். ஸோ வந்துட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போயிட்டு பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சுடு தண்ணி எல்லாம் வச்சு கூடவே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆயிடுது. அடுத்த நாள் இவன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போயிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு நடுவுல வந்துட்டு இருக்கான். டேய் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா ஏன்டா நடுவுல வரேன்னு சொல்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்க நீங்க எல்லாருமே தான் சாட்சி நான் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவன் டைரக்டா எடுத்த உடனே லவ் பண்றியான்னு கேட்காம என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவனை ரொம்ப பிடிச்சு போனதுனால ஸோ லாஸ்டா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ப்ரப்போஸ் பண்ணி ரிங் மாத்திக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லி நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் நீங்க தான் தொண பொண்ணு தொண மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க வெட்டிங் ட்ரெஸ் வந்துட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் கூட்டிட்டு போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் தொண மாப்பிள்ள தொண பொண்ணுன்றதுனால ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினும் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்க அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷனும் முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னோட அப்பாவை பாருடி
வந்து என் கல்யாணத்துக்கு கூட வரல அந்த மனுஷன், சரி விடு, நீயும் உங்க அப்பாவும் தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குடி, இந்த கிஃப்ட் எங்க அம்மா வந்துட்டு என் கல்யாணத்துல, அதாவது அவங்க அம்மா, அதாவது ஹீரோயினுடைய அம்மாவுடைய மாமியார் அவங்களுக்கு கொடுத்தது எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க என் கல்யாணத்துக்காக. ஆனா எனக்கு இப்ப வந்துட்டு கல்யாணம் நடக்காது இல்லடி, ஏன்னா ஹீரோ இந்த நிலைமையில இருக்கான், அவன் இறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நானும் செத்து போயிடுவேன், இந்த கிஃப்ட நீ வச்சுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய, அதாவது அந்த கல்யாணத்தோடைய அந்த வந்துட்டு செயினை அவங்க ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டுட்டு செம்மையா எமோஷனல் ஆவ. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சீனியர் கொடுத்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னால வந்துட்டு வேலையே செய்ய முடியாதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்ப நான் இந்த ஏஎல்எஸ் கூட வந்துட்டு வாழ்றதுக்கு நான் பழகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பழகிக்கிறேன் இல்ல பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரேஜை, எங்களுடைய மேரேஜை நாங்க வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணிட்டு அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டெடிகேட் பண்ண. ஸோ ஹீரோயினுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ கூட மேரேஜ் நடக்காது இல்லையா, அதனால தான் நாங்க இந்த மாதிரி டெடிகேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதை நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடியுது, எல்லாருமே சேர்ந்து குரூப் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ ஹீரோவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான் போல இருக்கு. ஹீரோவை பார்க்கறதுக்காக அங்கிளும் வராரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் பண்ற ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அவங்களுடைய குழந்தையை தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அங்கிள் வந்துட்டு இந்த கிளீனிங் பண்றோடைய ஆன்ட்டியோடைய குழந்தை இருக்கான் இல்லையா, அவனுக்கு கேன்சர் இருக்க விஷயத்த எங்க பேச்சுவாக்கில் யதார்த்தமா வந்துட்டு சொல்ல, எல்லாரும் என்ன சொல்றீங்க சின்ன குழந்தைக்கான்னு கேட்க, ஆமாம்மா என்னோட பையனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஆனா வந்துட்டு நிறைய செலவாகும்ட்டாங்க, அதனாலே வந்துட்டு எங்களால அந்த காசு அஃபோர்ட் பண்ண முடியலம்மா, அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இது கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸோ அந்த குட்டி குழந்தைக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கேஃபேல பேசிட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஃபுல் கேர் தேவைன்றதுனால என்னால வந்துட்டு கெஃபேவுக்குமே வர முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நாங்க எதுக்கு இருக்கோம், நாங்க கெஃபேவை பாத்துக்கிறோம், உன்னுடைய சேலரி எப்பயும் போல உனக்கு வந்துடும் சொல்ல, ஹீரோயின் வேலை செய்யாம எப்படி சேலரி வாங்குறதுன்னு சொல்ல, ஐயோ நீ ஏன் அதை அப்படி நினைக்கிற, எங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு இடம் தேவை, நாங்க போயிட்டு வெளியே எடுத்த பார்த்தா எங்களுக்கு வாடகை வந்துட்டு தேவை இல்லையா, அந்த வாடகை நினைச்சு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறோம், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபுல் டைம் ஹீரோவை பாத்துக்கிறதுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க, இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் இறந்துட்டார் போல இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகுது. பிகாஸ் ஏன்னா கூடவே இருந்த அங்கிள், ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒவ்வொரு ஆட்களும் இந்த மாதிரி இறந்து போறதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த அங்கிள் இருந்த பிளேஸுக்கு ஒரு பெல்லி டான்சர் ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவளுக்குமே நம்ம ஹீரோக்கு இருக்கிற நோய் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் நோய் தான் இருக்கு போல இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிளீனிங் பண்ற ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ நைட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வெளியே வரக்குள்ள அந்த பொண்ணுடைய சார்ஜர் கீழே விழுந்துடுது. அந்த பொண்ணால எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட அப்ப ஹீரோயின் தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ யாருமா, நீ இங்க பேஷண்டான்னு கேட்க, இல்ல அந்த பேஷண்டோடைய வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் நானுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி சொல்ல, ஓ அப்படியா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா, ஏன்னா அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா என்ன பாரு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை தான் ஹீரோயினுடைய கெஃபேல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அந்த கேன்சர் இருந்த அந்த குட்டி பையன், அந்த குட்டி பையனுக்கு தான் வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ண. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்மளால ஃபண்ட் ஏதாவது ஒதுக்க முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்க, அப்பா அவரால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லா செலவையுமே நான் வந்துட்டு பாக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அந்த பையனுக்கு கேன்சர்ன்றதுனால ஃபாரின்ல போய் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஸோ காசு கொஞ்சம் நிறைய செலவாகும் போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவன் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருந்தான் இல்லையா டிசைன்ஸ் டிராயிங், ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பாஸ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தோடைய டிசைன்ஸையும் நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன், ரொம்ப கம்மி காசுல கூட எனக்கு சேல் பண்ணி தந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, ஸோ பாஸும் என்ன எதுன்னு கேட்க ஹீரோவுமே எல்லா விஷயத்தையும் சொல்ல, பாஸுமே வந்துட்டு இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, ஸோ மற்ற டிசைனர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறேன், எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பா உனக்கு வித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த குட்டி பையனுக்கு நமக்கு வந்துட்டு ஏதாவது ஃபண்ட் ரைஸ் ஏதாவது தேவைப்படுது பண்ணலாம் இல்லையா, ஏன்னா ஹீரோவே பண்றா நம்மளால ஏதாவது பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஐடியா வந்துட்டு தோணுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து நாங்களுமே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ண போறோம் ஆன்லைன்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல, அதாவது ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்ற மாதிரி, அதாவது ஜஸ்ட் பாக்குறவங்களுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்டா தான் தெரியும், ஆனா அந்த சேலஞ்சை பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியும். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா
அதாவது ஒரு 4-5 பக்கெட்ல நிறைய ஐஸ் எல்லாம் கொட்டிட்டு அதை லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி பண்ண போறாங்க. அந்த தண்ணியை வந்துட்டு ஒருத்தவங்க தலை மேல கொட்டிக்கணும். ஆக்சுவலி இந்த விஷயத்த பண்றது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். இப்படி பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதனால ஃபண்டுமே வந்துட்டு கலெக்ட் ஆகுது. ஸோ நிறைய வந்துட்டு காசுமே கலெக்ட் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் யுவான் இவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இந்த காசையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ நம்மளால எதுவுமே முடியலையேன்னு பாஸ்க்கு கால் பண்ண பாஸ் சந்தோஷமா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னோட எல்லா வந்துட்டு டிசைனையுமே கம்பெனியுமே வாங்கிடுச்சுப்பா. ஆக்சுவலி உன் மேல பரிதாபப்பட்டலாம் கிடையாது, உண்மையாவே உன்னோட டிசைனிங்லாம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல ஹீரோ ஹாப்பி ஆயிடுதான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் தான் தராங்க. பட் இருந்தாலும் ஹீரோவை இப்போதைக்கு இந்த கிளீனிங் பண்ற லேடி தானே பாத்துக்கிறாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறது எல்லாமே தொடச்சு விடுறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் இவங்க பாத்துக்கிறதுனால என் பையனை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, என்னால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காசு கொடுக்க ஸோ இப்போ இந்த கிளீனிங் பண்ற லேடி அவங்க குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஸோ ஃபாரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்ப ஹீரோவுக்கு நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் சாவறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட உயிரையாவது நம்ம காப்பாத்தி இருக்கமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய அப்பா வந்திருக்காப்ல. ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சார் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சேன், வர முடியல, பட் இப்போ வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு இருந்து என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்க்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான்லாம் அனுப்பி இருந்திருக்கவே மாட்டேங்க. ஆனா நீங்க தெய்வத்துக்கு சமானங்க, என் பையனுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கூட உங்க பொண்ணு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்ல இவரு அவர் பக்கத்து விஷயத்த சொல்றாங்க. உண்மையாவே ஹானஸ்டா ஒரு விஷயத்த சொல்லவா, ஆக்சுவலி எனக்குமே என் பொண்ணு அனுப்புறதுக்கு வந்துட்டு விருப்பம் இல்ல. ஆனா வந்துட்டு என் பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டு தான் போனா. ஆனா அதுக்கப்புறமா தான் சோ அந்த காதலுடைய ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் என்னை எப்படி தெரியுமா பாத்துக்கிட்டான், எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடந்தப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னோட மருமக பையனுக்கு நான் பண்ண மாட்டேன்னா என்ன, என் மருமக பையன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்குமே என்னோட பொண்ணு வந்துட்டு சேவை செய்வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்க வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பெல்லி டான்சர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது போல இருக்கு. அதனாலே வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே பெல்லி டான்ஸ் ஆடுற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. பார்த்தா அதுக்கு கொஞ்சம் ஜட்மெண்டலும் வேற வந்துட்டு இவளை கொடுக்க சொல்ல இவளுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப என்னமோ அவளே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு ஃபீல். ஸோ அந்த பேல டான்ஸ்லாம் பார்த்துட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகி அந்த குழந்தைங்களை எல்லாம் கட்டி பிடிச்சிக்க. ஸோ இந்த ஐடியாவை கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. இவ சந்தோஷப்படுறதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்றாப்ல. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான். பிகாஸ் ஏன்னா அவனால இருக்கவே முடியல போல இருக்கு சுத்தமா அங்க. அதனால நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஈயும் அந்த இடத்துக்கு வந்துடா. அதாவது நம்ம ஹீரோடைய தம்பி தான், இவனோட பேர் தான் ஈ. கடைசியில சொல்றேன் பாருங்க, ஈ என்ன சொல்றா, இந்த மாதிரி என்னோட ஆர்ட் காலேஜை நான் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், நான் வந்துட்டு நியூராலஜிஸ்ட்க்கு படிக்கலான்னு இருக்கேன்ப்பான்னு சொல்ல அப்பா உடனே இல்லப்பா வேணாம்ப்பா, நான் உன்னை ரொம்ப நாள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், வேணாம் நீ உனக்கு பிடிச்சதே பண்ணுப்பான்னு சொல்ல இல்லப்பா ஆக்சுவலி வந்துட்டு ஏஎல்எஸ்க்கான வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி தான் நான் பண்ண போறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை நான் பண்றதுக்கான காரணம் அண்ணன் மட்டும் கிடையாதுப்பா, மேபி ஃபியூச்சர்ல யாருக்காவது வந்துட்டு இந்த நோய்க்கான மருந்து கிடைச்சிச்சுன்னா கூட எங்க அண்ணனுடைய பேரை சொல்லி எல்லாரும் தேங்க் பண்ணுவாங்க இல்லையாப்பா, அதுக்காக தான்ப்பான்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிக்கிட்டே இருக்கு. இப்படி பல நாட்கள் ஓடிடுது. 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 3 வருஷம் முடிஞ்சு போயிடுது. இப்ப நம்ம ஹீரோடைய நிலைமை எப்படின்னா பேசக்கூட முடியல நம்ம ஹீரோவால. அதாவது வாயை திறந்து தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுது போல இருக்கு. ஹீரோயின் தான் மொத்தமா இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்காங்க. ஸோ ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வாழ பழகிக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ இருக்கிறதுனால ஸோ ஹீரோயினுமே கூடவே இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோவுக்கு பர்த்டே போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு மலை பிரதேசத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. உண்மையாவே அவங்களுடைய வாழ்க்கையை வாழாம கூடவே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் தான். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சரி ஹீரோ கூடவே தான் இருக்கான். இந்த டிராமா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டு வரைக்குமே உண்மையாவே என்னுடைய ரொம்ப மனசை டச் பண்ண கேரக்டர் அந்த பைப்ல தான். உங்களுக்கு யாரை இந்த டிராமால ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு டிராமாக்குள்ள வரலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்னோவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் ஏன்னா 2-3 வருஷமா வந்துட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலைஸா இருக்கிறதுனால ஸ்னோவை பார்க்க முடியாதனால ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா பண்ணி கிரேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோ எல்லாம் வந்துட்டு உருவாக்குறான். ஆக்சுவலி ஸ்னோ உருவாக்கல, இந்த ஃபோம் எல்லாம் உருவாக்குறான். ஆனா ஹீரோவால அதை ஃபீல் பண்ண முடியாதனால பாக்குறப்ப அது ஸ்னோ மாதிரியே இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ண அன்னைக்கு நைட்டே ஹீரோவுடைய பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு இன்னும் 1 வருஷமோ 1 மாசமோ தெரியல, என்னால ரொம்ப மோசமாயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்க ஹீரோயின் தயவு செஞ்சு வாய மூடுறியா, நம்மளுடைய காதல் விஷயத்தை பத்தி நம்ம பேசலாமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டே இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்துட்டு இன்னொரு 2 வருஷமும் கடந்துடுது. அதாவது டாக்டர் சொன்ன 5 வருஷமும் முடிஞ்சிடுது. இப்போ மொத்தமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெட்ல தான் இருக்கான். இன்னும்
ஓரிரு நாட்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதோட முடிச்சதே ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஏன்னா உண்மையாவே ஏஎல்எஸ் நோய்க்கு வந்துட்டு மருந்தே கிடையாது. ஏன்னா ஹீரோவை சாகடிச்சு நம்மளை கஷ்டப்படுத்தவும் டைரக்டருக்கு மனசு இல்லை. பட் வந்துட்டு ஏஎல்எஸ்க்கு நோய்க்கு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்காவும் காமிக்கிறதுக்கு டைரக்டருக்கு இஷ்டம் லெவல் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த உயிர் பிரியறதுக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் காமிச்சு இந்த டிராமாவை இதோட முடிக்கிறாங்க. உண்மையாவே இந்த டிராமா ஒரு ஹார்ட் டச்சிங்கான டிராமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ டிராமால பார்க்கலாம். டாடா பை, see you.